ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ராக்கெட் அடுப்பு செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அதை எப்படி செய்கிறதுன்னு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு பிரதர் வீடியோ போட்டிருந்தாரு. வெறும் 19 கல் இருந்தாலே இந்த ராக்கெட் அடுப்பு ஈஸியாக செஞ்சிடலாம்னு. ஸோ அதை தான் இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ராக்கெட் அடுப்பு செய்ய போகிற இடம் இதுதாங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கல் அடுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே இந்த ராக்கெட் அடுப்பு செஞ்சிடலாம் சொல்லி பிளான் பண்ணி அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டோம். நீங்களும் எங்கே செய்ய போகிறீங்களோ அந்த இடத்த பிளான் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக கீழே பறித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த செங்கல் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா கிரிப்பாக நிற்கும். இந்த ராக்கெட் அடுப்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 18 முழு செங்கல், 2 அரை செங்கல் தேவைப்படும். நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்த பழைய செங்கலே யூஸ் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பழைய செங்கல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செங்கல் அடுக்கிற முறை எப்படின்றத நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த அரை செங்கல் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா இந்த உடஞ்ச சைடை அந்த பக்கம் திருப்பி வச்சுருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செங்கல் நல்லா கேப் இல்லாமல் நல்லா அடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு லேயருக்கும் 2வது லேயருக்கும் உங்களுக்கு 3.5 செங்கல் தேவைப்படும். நீங்கள் 3வது லேயர் அடுக்கும்போது உங்களுக்கு 4 செங்கல் தேவைப்படும். அதாவது 3வது லேயருக்கு மேலே உங்களுக்கு 4 செங்கல் எடுக்கணும். நல்லா கவனமாக பார்த்துக்கங்க. நாங்களுமே ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சோம். ஆனால் வேலை ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அடுப்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாகவே ஒரு 4 நிமிஷத்தில் அடுப்பே செஞ்சுருப்போம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதுக்கு ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா செங்கல் மட்டும்தாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இந்த அடுப்பில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ காற்றடிச்சாலும் உங்களுக்கு அடுப்பு அணையாது. ஏன்னா எல்லா பக்கமே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஸோ எவ்வளோ காற்றடிச்சாலும் அடுப்பு அணைஞ்சிரும், புகஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம் இந்த அடுப்பில். அவ்வளோதாங்க, நம்ம ராக்கெட் அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு கல் மட்டும் வச்சா போதும், அடுப்பே ரெடி ஆயிரும். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த அடுப்பு நம்ம யூடியூப்பில் தான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்குறோம் அப்படின்றபோது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்படி எரிய போகுதுன்னு தெரியல. ஸோ அதையும் எரிய வச்சு இன்றைக்கி பார்த்துருவோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது சைடு ஃபுல்லாக நீங்கள் சிமெண்ட் வச்சு பூசிட்டிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு கொஞ்சம் தென்னை மட்டையும் கற்பூரமும் போட்டுக்கிட்டோம். கற்பூரத்தில் எரிய வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக அடுப்பு எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் போடுறோம். ஸோ இது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமேல் நமக்கு சுடுதண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. டெய்லி காலையில் சும்மா நம்மளே ஒரு 2 விறகு எடுத்து போட்டாலே அது பாட்டுக்கு எரிஞ்சிட்ருக்கும். சீக்கிரம் தண்ணியும் காஞ்சிரும். ஸோ ஈஸியான மெத்தடு தான். வீட்டில் நீ லேடிஸை எதிர்பார்த்துட்ருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நமக்கு எப்பப்போ சுடுதண்ணி வேணுமோ நம்மளே வச்சு குளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக ராக்கெட் அடுப்பில் புகையே வராது அப்படிம்பாங்க. நம்ம ராக்கெட் அடுப்பில் பார்த்திங்கன்னா எவ்வளோ புகை வருது. நான் பார்த்த வரைக்கும் எந்த அடுப்புலையும் இப்படி இவ்வளோ புகை வரலைங்க. என்ன ரீசனாக இருக்கும்? ஒருவேளை தென்னை மட்டை வைக்கவும் இவ்வளோ புகை வருதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக போட்டு ஒரு மாதிரி அடைச்சி வச்சு எரியவும் இப்படி வருதுன்னு நினைக்கிறேன். விறகு வச்சா அந்த மாதிரி வராதுன்னு நினைக்கிறேன். அடுப்பு நல்லாவே எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த புகை வர்றது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் லைவில் இப்படி புகையை பார்க்குறேன். ஆனால் யூடியூப்பில் பார்த்த வரைக்கும் எந்த அடுப்புலையும் இவ்வளோ புகையெல்லாம் வரல. ஸோ வாங்க இதை நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம விறகு வச்சு எரிய வச்சு பார்ப்போம். இது கொஞ்சம் எரியட்டும். நம்ம விறகு கொஞ்சம் ரெடி பண்ணி விறகுல வச்சு எரிய வச்சு பார்ப்போம் எப்படி எரியுதுன்ட்டு. ஃபுல்லாக அடைஞ்சிருக்கு, அதனால தான் புகை வருதுன்னு நினைக்கிறேன். அது எரியறதுக்கான இடம் இல்லை உள்ள. பாருங்கள், கேப் பண்ணி விட்டு நல்லா எரியுது. ஸோ விறகு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுங்க இப்போ விறகு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு எரியுது பாருங்கள். உண்மையில் நம்பவே முடியலைங்க. கிட்டத்தட்ட அந்த அடுப்போட சைஸுக்கே மேலே வரைக்கும் எரியுதுங்க. அப்படியே இந்த பெட்ரோல்லாம் ஊற்றினா எப்படி எரியும் அந்த அளவுக்கு எரியுது பார்த்தீங்களா? ஸோ வாங்க நம்ம சுடுதண்ணி வச்சாச்சு. எவ்வளோ நேரத்தில் சுடுதண்ணி காயுதுன்றதை பார்த்துருவோம். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் புகை வர்றது தெரியுதுங்களா? இது என்ன ரீசனெல்லாம் வருதுன்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம மேலே சுடுதண்ணி பாத்திரம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நமக்கு ஏதாவது கொஞ்சம் கேப்பு கொடுக்கணும். அந்த பாத்திரத்துக்கும் அடுப்புக்கும் சென்டரில் நம்ம ஏதாவது கொஞ்சம் கேப் கொடுத்தா மட்டும்தான் இந்த புகை வராது. ஸோ அதுவுமே நம்ம யூடியூப் வீடியோவில் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த கேஸ் அடுப்புலலாம் வருது தெரியுங்களா, அந்த பாத்திரம் வைக்கிறதுக்கான அந்த ஸ்டாண்டு, அது வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் புகை கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க.
நாங்கள் அது வச்சதுக்கப்புறம் தான் பெரிய ஆச்சரியமே. வச்சு ஒரு 20 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வர புகை அத்தனையுமே உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வச்சு பார்ப்போம் பாருங்கள். அடுப்பு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எரியுதுன்ட்டு. மேலே பாத்திரம் இருக்கும்போது தெரியல, எடுத்தோடனே பாருங்கள் எந்த அளவுக்கு எரிஞ்சிட்ருக்குன்ட்டு. இப்போ இந்த சைடில் புகை வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, இது பாருங்கள் ஒரு 10 செகண்ட் கூட இருக்காது, அப்படியே ஆஃப் ஆகும் பாருங்கள். அவ்வளோதான், பார்த்தீங்களா ஃபுல்லாக அப்படியே அரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு எரிஞ்சிட்ருக்குன்ட்டு. விறகடுப்பு இந்த அளவுக்கு எரியறதுலாம் நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் அந்த 3 கல் வச்சு எரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்லலாம் அனல் தாக்கும். உங்களால் உட்காரவே முடியாது. பட் இது வந்து அப்படி கிடையாது. ரொம்ப நீட்டாக நம்ம உட்காந்து எரிய வைக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. அனல் தாக்கும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவே இல்லாமல் நீட்டாக பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு தண்ணி இப்போவே லைட்டாக சூடாயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க தொட்டு பார்ப்போம். ஆமாங்க, லைட்டாக தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா இப்போவே லைட்டாக சூடு ஏறிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷம் நல்லா எரிய வச்சாலே தண்ணி நல்லாவே சூடாயிரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இனிமேல் பிரச்சனையே இல்லை, டெய்லி சுடு தண்ணியிலேயே குளிக்கலாம். பையன் பாருங்க, மூடி வைங்கடா மூதேவிகளா, அப்போ தான் சீக்கிரம் சூடேறும் அப்படின்ட்டு கொண்டு வந்து தட்டு கொடுக்குறான். இந்த காலத்து பசங்க எல்லாருமே ரொம்ப ஜீனியஸாக தாங்க இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.